வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஸ்பைசி பாயில்டு எக் ஸ்லைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 2 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி. பாயில்டு எக்கை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதனால் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி ஒரு 2 செகண்ட் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இது கூட நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது மேலே மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்பைசியான பாயில்டு எக் ஸ்லைஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.